இந்த விஷயம் கதிருக்கு தெரிய வருது. அப்போ கதிர் போய் கேட்குறான் அமர்கிட்ட. டேய் அமர், நீ அந்த பறவை வாங்கிட்டியாடா? ஆமாண்டா கதிர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் அப்பாட்ட போய் அடம் பிடிச்சேன். அவர் சரின்னு வாங்கி கொடுத்துட்டாருடா. இங்கே வா, இங்கே பார், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பறவையை காட்டுறான். இப்போ கதிர் கேட்குறான். ஏண்டா அமர், நான் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த பறவை இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறியே, இந்த பறவைல அப்படி என்னடா வித்தியாசம் இருக்கு? அதுவாடா, இந்த பறவை எப்போவுமே ஏசி ரூம்லேயே இருக்கணுமாண்டா. அதுக்கு ஆர்வ வாட்டர் தான் கொடுக்கணுமா. அதை மாதிரி நட்ஸு பாதாம் இப்படி தான் சாப்பிடுமாண்டா. அது படுக்கிறதுக்கு நான் ஒரு குஷன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்டா. அமர் இப்படி சொன்னோன்னா கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அமர் சேர்த்தே சொல்கிறான், இந்த பறவை ஒரு வருஷம் நான் வளர்த்தேன்னா அந்த ஒரு வருஷம் கழித்து நான் இந்த வாங்கின ரூபாயை திரும்ப கொடுப்பேன்னு அவர் சொன்னார்.